Welcome back to UPSC COC Learners Tamil channel. Previous வீடியோஸில் நம்ம 11 salient features of the constitution பார்த்தோம் அண்ட் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 12th ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். யூனிவர்சல் அடால்ட் ஃப்ரான்ச்சைஸ். நம்மளோட எம்எல்ஏ எம்பிஸ் அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸ் அதாவது பஞ்சாயத்ஸில் இருக்கிற பீப்புள் அதில் சில பேர் மட்டும் தான் நம்ம வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறோம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸில் பார்க்கும்போது டைரெக்டாகவே மக்கள் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த லெஜிஸ்லேட்டர்ஸை எந்த வயசுக்குட்பட்டவங்க எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏர்லியர் 21 இயர்ஸ் அதாவது 21 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்க மட்டும்தான் எலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த லெஜிஸ்லேட்டர்ஸை. பட் கான்ஸ்டிடியூஷனில் இந்த ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணாங்க. லைக் 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 படி 21 வயசுலேருந்து 18 வயசுக்கு மாற்றிட்டாங்க. இப்போது 18 வயசுக்கு பூர்த்தி அடைஞ்சவங்க எல்லாராலையும் ஓட் பண்ண முடியும். இந்த ஓட்டிங் பார்த்தோன்னாக்கா கேஸ்ட், ரேஸ், ரிலிஜன், செக்ஸ், லிட்ரஸி, வெல்த் அண்ட் இதுக்கப்புறம் நிறையவும் இருக்குது. இந்த இதில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த அமெண்ட்மெண்ட் படி 21லேருந்து 18 இயர்ஸ்க்கு குறைச்சாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இட் இஸ் 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. இது எப்போ செயல்படுத்துனாங்கன்னு பார்த்தோன்னா 1989 இப்போ நம்ம மற்ற கண்ட்ரீஸில் எப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். யூஎஸ்ஏல பார்த்தோன்னா விமனுக்கு எப்போ ஓட்டிங் பண்ணுற ரைட்ஸ் கிடச்சிதுன்னா 1920. பிரிட்டன் பார்த்தோன்னா 1928, யூஎஸ்எஸ்ஆர் தட் இஸ் ரஷ்யா இப்போது 1936, ஃப்ரான்ஸ் பார்த்தோன்னா 1945, இட்டலி பார்த்தோன்னா 1948, ஸ்விட்சர்லாண்ட் 1971. பட் நம்ம 1950லேருந்தே எந்த ஜெண்டராக இருந்தாலுமே லைக் மேல், ஃபீமேல் அண்ட் இவங்க 2 பேருமே வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வழங்கினாங்க 1950 இருந்தே. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். 13th ஒன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நம்ம கண்ட்ரி பார்த்தோன்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிஞ்சிருக்கு. இது ஒன்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நான் தமிழ்நாட்டில் இருந்தேன்னா நான் மொத்தமாக இந்தியன் சிட்டிசன் தான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி நான் அருணாச்சல் பிரதேஷில் இருந்தாலும் நான் இந்தியன் சிட்டிசன் தான். ஸோ நான் எந்த பிளேஸில் இருந்தாலுமே தட் இஸ் இந்தியன் பவுண்ட்ரிக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே நான் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் நான் சொல்லுவேன். அண்ட் கான்ஸ்டிடியூஷனும் என்னை அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. பட் யூஎஸ்ஏல அப்படி கிடையாது. யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கண்ட்ரிக்கான ஒரு சிட்டிசன்ஷிப்பும் அண்ட் அந்த ஸ்டேட்டு தட் யூஎஸ்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கும் ஒரு தனி சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இந்த மாதிரி டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்போது அவங்களுக்கு டியூவல் செட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஒன்று நேஷ்னல் கவர்மெண்ட் அதாவது சென்டர் அங்கே அண்ட் இன்னொன்று அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ரைட்ஸு. இப்போ நம்ம 14th ஃபீச்சர் இண்டிபெண்ட் பாடி பற்றி பார்க்கலாம். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னாக்கா நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், இது ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக சில இண்டிபெண்ட் பாடிஸுக்கும் ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது லோக்சபாவோ இல்லைனா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இதிலெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது இவங்களோட வேலை. அண்ட் கண்டக்ட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஃபேராக நடத்துகிறாங்களா, அதாவது ஒரு நியாயமான முறையில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களா அது எல்லாமே பார்க்குறது. இந்த அண்ட் ஓட்டிங் மிஷினை திருடுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்காமவும் பார்த்துப்பாங்க. அண்ட் எலெக்டோரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, வாக்களிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான லிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறது இது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். நெக்ஸ்ட் ஒன் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவோட வரவு செலவு கணக்குகள் எல்லாமே வந்து இவங்க தான் பார்ப்பாங்க. அண்ட் இது வந்து அவங்க ரிப்போர்ட் மேக் பண்ணி பார்லிமெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பாடி பார்த்தோன்னாக்கா ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் 2 கவர்மெண்ட்ஸுக்குமே அவங்க வேலை செய்வாங்க. அண்ட் இந்த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தட் இஸ் கேக் அப்படின்னு சொல்லுவோம், சிஏஜி. ஸோ இவங்க பார்த்தோன்னாக்கா கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்சன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாடி பார்க்கலாம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த பாடி பார்த்தோன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் அண்ட் சென்ட்ரல் சர்வீஸில் ஹையர் போஸ்ட்ஸு அதுக்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, அதாவது எக்ஸாமினேஷன் வச்சு ரெக்ரூட் பண்ணுறது இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட வேலை. அண்ட் கூடவே பிரசிடென்ட் ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னா இவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருனாக்கா அது ரிலேட்டடாக என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது அது எல்லாமே வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிட்ட பிரசிடென்ட் கேட்டு சஜஷன்ஸ் வாங்கிப்பார்.
அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேம் அதே தான் ஃபாலோ ஆகும். பட் இங்கே வந்து அட்வைஸ் வந்து டிசிப்ளினரி மேட்டர்ஸில் கவர்னர் கேட்டுப்பார். அண்ட் ஆல்சோ ரெக்ரூட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டேட் சர்வீசஸ். ஸோ இதுதான் இந்த இண்டிபெண்ட் பாடிஸ். அடிஷ்னலாகவும் இருக்குது, அது செப்பரேட் கிளாஸஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த இண்டிபெண்ட் பாடிஸுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு 10-year சர்வீஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது இந்த இண்டிபெண்ட் பாடிஸுக்கு. இப்போ நம்ம 15th ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம எப்போவுமே எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக ஒரு பென் அண்ட் பென்சில் நம்ம எடுத்துகிட்டு போவோம். வாட் இஃப் பென் ஒரு வேளை சரியாக எழுதாமல் போயிடுச்சுன்னா அந்த அடிஷ்னலாக எடுத்துகிட்டு வந்து அந்த பென்னை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பை பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம ஹோல் கண்ட்ரி, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இல்லைனா அன்ஃபோர்சீன்னு பெட்டர் சொல்லலாம். ஸோ அன்ஃபோர்சீன் மேட்டர்ஸ் ஏதோ சப்போஸ் நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுவாங்க. யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட்டு. இந்த ப்ரொவிஷன் எதுக்காக செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டோட சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் தி டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷனை செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த எமர்ஜென்சி பிரசிடென்ட் யூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். மொத்தம் 3 எமர்ஜென்சிஸ் இருக்குது. ஆர்டிக்கல் 352, ஆர்டிக்கல் 356, ஆர்டிக்கல் 360. நீங்கள் ஆர்டிக்கல் 352 ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அடிஷ்னலாக 4 ஆட் பண்ணால் அந்த 3 ஆர்டிகல்ஸ் வந்துடும். அண்ட் இதில் இன்னொரு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிக்கல் 356 இருக்குது இல்லையா, அதோட இன்னொரு இது இருக்குது 365. இந்த 2 ஆர்டிக்கலுமே பிரசிடென்ட் ரூல் கிட்ட வரும். தட் இஸ் 356 அண்ட் 365. இப்போ நம்ம ப்ரீஃபாக இந்த ஆர்டிக்கலை பற்றி பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 352 பார்த்தோன்னாக்கா நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி எப்போல்லாம் வந்து அப்ளிகபிள்னு பார்ப்போம். வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்ட் ரிபெலியன். இந்த ஆர்ம்ட் ரிபெலியன்றது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு ஏர்லியர் இருந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1978க்கு முன்னாடி வரைக்கும். அண்ட் ஆர்ம்ட் ரிபெலியன் எப்போ மாறிச்சுன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி மாற்றிருப்பாங்க. ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுன்றது ஆர்ம்டு ரிபெலியன்னு மாறிடுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஆர்டிக்கல் 352ன்றது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்லேயே சில ப்ரீவியஸ் வீடியோஸில். அதில் நான் சொல்லியிருந்தேன் நேஷ்னல் எமர்ஜென்சி சமயம் அப்போது ஆர்டிகல் 20 and 21 தவிர்த்து மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிடும். அது இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி தான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பற்றி பார்க்கலாம். ஆர்டிக்கல் 356 and 365. இந்த 2 ஆர்டிக்கலுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது பிரசிடென்ட்ஸ் ரூல். இந்த 356 ஆர்டிக்கல் பார்த்தோன்னாக்கா, இப்போது ஒரு ஸ்டேட் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க செயல்படாமல் இருந்தால் இந்த எமர்ஜென்சியை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 365 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போது சென்டர் கொடுக்குற சில டைரக்ஷன் படி ஸ்டேட் ஃபாலோ பண்ணலைனாக்கா அந்த நேரத்தில் இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சியை போட்டுருவாங்க. ஸோ தேர்ஃபோர் ஸ்டேட் எமர்ஜென்சினா பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 356 and 365 கீழே வரும். ஆர்டிகல் 356 வந்து ஃபெயிலியர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி இன் த ஸ்டேட்ஸ். அண்ட் ஆர்டிகல் 365 பார்த்தோன்னாக்கா ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் தி டைரக்ஷன் ஆஃப் த சென்டர். ஓகேவா? ஸோ 356ன்னு சொல்லும்போது கான்ஸ்டிடியூஷன் ஃபெயிலியர், அண்ட் 365ன்னு சொல்லும்போது ஸ்டேட் வந்து சென்டர் கொடுக்குற டைரக்ஷனை ஃபாலோ பண்ணலைன்னா இந்த எமர்ஜென்சியை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 360. இப்போ ஒரு நாட்டில் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி ஆயிடுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு இக்கட்டான நிலைமை வந்தது இல்லையா, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது அவங்க திவாலாகிற அளவுக்கு நிலைமை போச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணதே கிடையாது நம்ம கண்ட்ரியில். ஸோ தேர்ஃபோர் ஆர்டிகல் 360 என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ த்ரெட் டு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் கிரெடிட் ஆஃப் இந்தியா. இந்த கிரவுண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எமர்ஜென்சி சமயத்தில் ஸ்டேட் வந்து சென்டருக்குள்ளே போய் இருக்கும். தட் இஸ் சென்டர் டோட்டலாக ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டேட் வந்து எந்த பவருமே அவங்களுக்கு இருக்காது.
ஸோ எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லக்கூடிய அந்த ஃபெடரல் சிஸ்டம், தட் இஸ் ஷேரிங் ஆஃப் பவர்ஸ், அது வந்து கம்ப்ளீட்டாக யூனிட்டரியாக மாறிடும். தட் இஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் சென்டர். ஸோ சென்டரோட கை அந்த டைமில் ஓங்கி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSC Learners Tamil சேனல்.